வணக்கம் மக்களே. அறிவாகவும் மிக எளிமையாகவும் அனைத்து விஷயங்களிலும் மிக நுட்பமாக யோசித்து செயல்படும் கன்னி ராசிக்கு இந்த 2025 சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குரோதி ஆண்டு 2025 பங்குனி மாதம் 15ஆம் தேதி, அதாவது மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. கன்னி ராசிக்கு சனி பகவான் 5 மற்றும் 6ஆம் அதிபதி இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு, அதாவது கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. பொதுவாக கன்னி ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால அவரோட கொடிய பலன்கள் வெகுவாக உங்கள் ராசியை பாதிக்காது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதியான புதனும் சனி பகவானும் நண்பர்கள் ஆவாங்க. அதனால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு அவரோட கொடிய பலன்களை அவ்வளவா உங்களுக்கு கொடுக்க மாட்டார். சரி, இந்த 2025 சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படின்ற பலன்களை பார்ப்போம். 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை சமசப்தமாக பார்க்குறாரு. அதனால் நீங்கள் சுறுசுறுப்பான இயல்பாகவே இருந்தாலுமே இந்த 2.5 வருஷ காலத்தில் கொஞ்சம் மந்தமாகவே செயல்படுவீங்க. எதுலேயுமே சோம்பேறித்தனம் தலை தூக்கி இருக்கும். காரியங்களை தள்ளி போடுவீங்க, தாமதமாக்குவீங்க. நாளைக்கு செய்யலாம், இல்லை நாளை மறுநாள் செய்யலாம் அப்படின்ற ஒரு மெத்தன போக்கு உங்ககிட்ட காணப்படும். இயல்பாகவே பொது நலமாக சிந்திக்கிற நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சுயநலமாக யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காரியத்தை செய்யணும்னு நினச்சாலுமே ஒரு சந்தேகத்தோடையே இருப்பீங்க. இந்த காரியம் செஞ்சால் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகுமா, வெற்றி அடைவோமா, நம்மளுக்கு இது நல்லதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடையும் மனக்குழப்பத்தோடையுமே இருப்பீங்க. அது மாதிரி யார் என்ன சொன்னாலுமே அவ்வளோ சீக்கிரமாக நம்ப மாட்டீங்க. பிடிவாதம் அதிகமாகவே காணப்படும். ஆன்மீக பற்று அதிகரிக்கும். அடிக்கடி கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக இடமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி கிடைச்ச வேலை ஃபஸ்ட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், அதில் நீங்கள் சிரமப்படலாம். ஆனால் போக போக அதுவே பழகிடும். கிடைச்ச வேலையில் உங்களோட யுத்திகளை பயன்படுத்தி அதில் சிறந்து விளங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புதுசாக கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. அது மாதிரி வீடு மற்றும் இடத்துக்காக கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அதில் நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவு கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற முன்னேற்றம் அவங்கக்கிட்ட காணப்படாது. உங்கள் பேச்சை அவங்க கேட்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி குழந்தைகள் இடத்துலையுமே சிறு சிறு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயத்தில் எப்பயுமே கவனமாகவே இருங்க. திருமணத்துக்காக வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா வயதான வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்சளவு இந்த 2.5 வருஷ காலம் வரன் தேடுறத கொஞ்சம் தள்ளி போடுங்க. திருமணத்துக்காக எந்த முயற்சியுமே இந்த 2.5 வருஷ காலம் எடுக்காதீங்க. ஏன்னா அதில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2.5 வருஷம் பொறுங்க. தள்ளி போடுறது ஒரு வகையில் நல்லதுக்கே. 2.5 வருஷம் பொறுங்க, முடியட்டும். 2.5 வருஷம் முடியட்டும். அதுக்கப்புறம் திருமணத்துக்காக எந்த முயற்சியுமே நீங்கள் எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. முக்கியமாக ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகெலும்பு அதாவது பேக் பெயின், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிறு சிறு அறிகுறிகள் இருந்தாலுமே அதை அலட்சியப்படுத்தாமல் ஒரு மருத்துவரை பார்த்து தகுந்த சிகிச்சையை எடுத்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போங்க. ஹெல்மெட் போட்டுக்கோங்க. சாலை விதிகளை சரியாக பின்பற்றுங்க. ஏன்னா வண்டி வாகனத்தால் சிறு சிறு
ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பயப்படுற அளவுக்கெல்லாம் கிடையாது. கவனமாக இருந்தாலே போதும், அவ்வளவுதான். அம்மா அப்பா கூட சிறு சிறு வாக்குவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்சளவு அவங்க பேச்சு கேட்டு நடந்துக்கோங்க. அவங்கக்கிட்ட வாக்குவாதம் வச்சுக்கிறாதீங்க. அது மாதிரி அவங்களுக்கும் உடல் நலக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. இதய நோயாளிகள் கவனமாக இருக்கணும். மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கோங்க. அலட்சியமாக இருக்காதீங்க. ஏன்னா இருதயம் சம்மந்தமாக சிறு சிறு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திருமணமான தம்பதியர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சளவு விட்டு கொடுத்து சமாதானமாக இருங்க. ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனை வந்தாலுமே அது விவாகரத்து வரையுமே போகிற அளவுக்கு ஒரு சிக்கலை அவர் ஏற்படுத்துவார். அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவுமே முக்கியமானது. தாய் மற்றும் தந்தை வழி உறவினர்களிடம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்சளவு சமாதானமாகவே போக பாருங்கள். படிப்புக்காகவோ இல்லை வேலைக்காகவோ அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு போய் வெளியூருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூரோ இல்லை வெளிநாடோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன காரியம் செஞ்சாலுமே பல தடவை யோசிச்சுட்டு செயல்படுங்க. திருமணமாகி குழந்தைக்காக முயற்சி செய்கிற தம்பதியருக்கு குழந்தை உருவாகிறதுல சிறு சிறு தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்குண்டான மருத்துவத்தை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கண்டகச்சனியாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்குற பலன்கள் தான். இந்த கண்டகச்சனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை கொடுக்கும். நம்மளோட வாழ்க்கைக்கு எது எது முக்கியமானது, எது எது தேவை, நம்ம வாழ்க்கையில் யார் யார் முக்கியம், என்ன செஞ்சால் நம்ம வாழ்க்கை இன்னமும் சிறப்படையும் அப்படின்ற ஒரு அனுபவத்தையே இந்த கண்டகச்சனி உங்களுக்கு கொடுக்கும். இந்த 2025 சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.